பர்ஸை வச்சுட்டு போயிடுவாரு. நான் அதுலேருந்து அமௌண்ட்டை எடுத்துப்பேன். எவ்வளோ குறையா இருக்குன்னெல்லாம் அவருக்கு தெரியாது. இப்போ நான் கட்டிட்டு இருக்க சாரி அதில் தான் சார் எடுத்தது. நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம இவர் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. தாலி கட்டின வீட்டுக்காரர் காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போறாரு. நான் இவர் மறதியில கல்யாணம் முடிச்சிருக்கணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. வீட்டுல இது முத நாளே எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்ன? கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அடுத்த 6 மந்த் வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க. ஆனா நமக்கு காலைல போட்ட ஜெட்டி கலரே என்னன்னு மறந்து போயிடுது. அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? உனக்கு எப்பவுமே அறிவே இல்லை, மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. I am not prepared to answer for this silly question. நீங்களுமே அந்த சண்டையை பத்தி திட்டி இருப்பீங்களா ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்டமாட்டேன் சார். திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்றாங்க. நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. ஆமா, நீங்க யாரு? ஆனா அவருக்கு ஞாபகம் இல்ல, உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது டோட்டலா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். அன்னைக்கு நைட்டு எத்தனை கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். ஆனா அவர் இதை சொல்லுவார் நீங்க எதிர்பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டு ஒரு சாங்க போடுவோம் சார். அப்பாடா. இந்த மூவி நம்ம 2 பேரும் தான் ஒன்னா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்ப பார்த்தோம்னு சொல்லுங்கம்மா. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். கேட்டுக்கிட்டே இருக்காயா கையில. ஐயோ கோவப்பட்டனே சோத்துல வச வச்சிருவாங்களே. நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்ன திருமணத்துக்கு பிறகு? கஷ்டம் தான் சார். அதான்டா எனக்கு தெரியல. படம் பேர் கூட சொல்ல வேண்டாம், நீங்க யார் யாரெல்லாம் போனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. தெரியாதுங்க. நேத்து ஒரு மூவி போனோம், அது வேணா நான் சொல்றேன் யார் யார் போனோம் என்ன ஏது எல்லாமே. இந்த நோகாம நொங்கு திங்கிறது கூசாம கிச்சி மூட்டதெல்லாம் என்கிட்ட வேணாம். வேறுனே இந்த முதல் படத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. குடும்பமே வந்திருக்கும் முதல் படத்துக்கு. கரெக்ட்டுங்க சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி நீங்க ரொம்ப புகழ்றீங்க. கோ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் சார். ஏன்னா கோ முன்னால வந்த படமாச்சே. ஏமா உண்மையெல்லாம் சொல்லாதம்மா. சொல்லிட்டியா? இவர் என்ன போப்பாண்டவரடா? ஆமா, இதுல மான பிரச்சனை வேற. ஒரு குரூப் போட்டோல கூப்பிட மறந்துட்டேன் சார். ஆனா அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க சார். அந்த இடத்துல நான் மட்டும் தான் சார் இல்ல, அது அவனோட கசினோட வெட்டிங். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? சாம்பார் ஊத்தணுமா? நான் மட்டும் தானே அங்க இல்ல. அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கலல்ல? அதானே நியாயமே இல்லை. போற போக்க பார்த்தா அவங்க ஃபேமிலியோட வெஞ்சு வந்துட்டு நம்மள வெட்டி விட்டுறான் போல இருக்கே. நான் பொதுவா தான் கூப்பிட்டேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? அது எப்படி சார்? என் பக்கத்துல தான் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க, அங்க வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. மறந்துட்டேன். உண்மையில அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணிச்சு. என்னாலே ரொம்ப சங்கடமா இருக்கேன். நான் வேணும்னு பண்ணல சார். ரோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றேன். எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன், நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ரோல் ரிவர்ஸ் பண்ணதுனால நான் கேட்குறேன். ஏதோ நீங்களாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க உங்க அண்ணன் கல்யாணத்துல, இவர் அவரை கூப்பிடாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன், திருப்பி எனக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படி. அவ்வளவுதானே சொல்லியிருக்க போறாரு. அப்ப மட்டும் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்க வேண்டும். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க உங்களை போட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டையை போடுறதுக்கு முன்னால பெரியவங்களா மேடையில் இருக்காங்க, நீ மட்டும் கீழே உட்காந்துருக்கேன், அவர் சண்டையை போட்டுருந்தாப்ல. அப்படின்னா நரிக்கிருவேங்க. பேச வராது. ஒரு ஆசையில சொல்றதா தம்பி. கேட்க நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருக்கு. சொல்ல நல்லா இருக்கு. அவ்வளவுதான். லவ் பண்ணும் போது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன், போட்டுட்டு வருவா என் கூடவே. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்பேன். அங்கேயே 2 பேருக்கும் வாக்குவாதம் வரும். உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது, உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. இது நீ சொன்னா தான் நான் உள்ள வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். லவ் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமோ, பொருள் வாங்கி கொடுக்குறோமோ எல்லாம் மைண்ட்ல ஃபுல்லா வச்சிருப்பா. எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். சார் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெமரி இருக்கும். அதுதான் விஷயம், பொருள் இல்லைங்க மேட். அந்த நேரத்துடைய இந்த மொமெண்ட்டை நீங்க மறந்துட்டீங்கன்னு தான் அவங்க கோவப்படுறாங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற. அதுதான் தெரியலையே சார், மறந்துடுது. மறந்தே போச்சுடா. ஆனா அந்த மறக்கிற ஆளுங்கெல்லாம் சூப்பரா ஒரு பதில் வச்சிருக்காங்க, மறந்துருது. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? இப்போ இவங்க போட்டுருக்காங்களா ஒரு ட்ரெஸ், இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? ஆஹா சூனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கண்டிப்பா தெரியாது சார். அதான் தெரியுமே. என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா?
மேரேஜ் அன்னைக்கு வந்து கூறப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஒரு 10 டைம்ஸ் மேல சொல்லிட்டாங்க நான் ரெட் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து உண்மையிலே மறந்துட்டேன். தப்பு பண்ணிட்டியா சிங்கா, தப்பு பண்ணிட்டேன். இவங்க டிஃபால்ட்டா ஒரு ரெட் கலர் எடுத்து வச்சிருந்தாங்க. அதை கட்டிட்டு தான் மேரேஜ் நடந்தது. இது இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி டைம் ஆல்பம் பார்க்கும்போதும் உன்னோட எல்லோ கலர் சேரை கட்டியிருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருப்பேன். பட் ரெட் கலர் சேரீ கட்டியிருக்கிறதுனால நல்லா இருக்கேன். ஆனா இப்படி பழி வாங்க நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம சாப்பிடறதுக்கு போயிட்டாங்க. டேய் அந்த பாவம்ல உன்னை சும்மா விடாதடா. பக்கத்துல தாலி கட்டின வீட்டுக்காரரை காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போறாருன்னாங்க. குடுகுடுன்னு ஓடி நானா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதே மறந்துட்டு போயிட்டாரு. அதனால அந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கு. இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இது மாமியா நாகம்மா மேல சத்தியம். அவங்க உங்க திருமணம் பத்தி, கல்யாண நாள் பத்தி மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. அதெல்லாம் கசப்பான விஷயங்களோ அதுதான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன் அந்த பிரச்சனையானதான் சாப்பாடு விட்டுட்டு போயிட்டாரு, சிவப்பு கலர் புடவை எடுத்து கொடுக்கல? ஏன்னா வந்து ரேஷியோல அது ரொம்ப கம்மியா இருக்கு, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா. ஒரு நாள் வந்து நல்ல மழை, நல்ல டிராஃபிக், மழையில ஜாம் ஆயிட்டு எந்த வெஹிக்கிளுமே டிரான்சிட்டே கிடையவே கிடையாது. இவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்றேன், இதை சொல்லக்கூடாதோ சொல்றானே, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரும்போது என்ன பிக்கப் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இந்த பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துருக்கேன். என்னையும் கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு இல்ல. உங்களை காப்பாத்தலாம் நினைச்சாலும் இல்ல போலாம் நினைச்சா ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறீடா. 18 வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கதா வச்சுக்கோ. இப்போ பொண்ணு அப்பா இங்க நிக்கிறேன்னு சொல்லியிருந்தா மறந்துருப்பீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், மறந்துருக்க மாட்டேன். மாட்டிக்கிட்டான். வேலையை விட்டுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்போ அவங்க கேட்கறது எனக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை நீ கொடுக்கல, அப்படிதானமா? கரெக்ட். இதை யோசிக்க மறந்துட்டமே. அதான் ப்ரியாரிட்டி வந்து நான் கொடுக்கல. அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலனா ஒரு பெண் என்ன செய்வா? இதை சொல்லி தான் காட்டுவா. வேற என்ன பண்ண முடியும்? இல்ல டீப்லே பார்த்தாலே தெரியும். இவருடைய எந்த மறதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலை விட்டாங்க? இதையெல்லாம் மறந்துடுறார் மனுஷன். எவ்வளவு என்னடா நீ? கல்யாணம் ஆன புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறோம். நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். அது பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே? எனக்கு ஒரு 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்துல இல்ல, வீட்டுக்கும் வரல. எதுக்காக? இவர் மறதியில கல்யாணம் முடிச்சிருக்கோம் எங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்ல ஃப்ரெண்ட் வீட்ல போய் தூங்கி அவர் எங்க இருந்தாரோ. உனக்கு ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா? நேரம் காலத்துல வீட்டுல போய் படுக்கலாம்ல, அதை விட்டு ஏன் ராத்திரில வீடு அலையற? கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்தனம் போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, ரெண்டாவது குற்றம். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். ஃப்ரெண்ட் வீட்ல முன்னால ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தீங்கல்ல, நீங்க அன்னைக்கு நைட்டு போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு ரெகுலராக அங்கே போகிற ஒரு ஹேபிட் இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்தீங்க? அதானே இப்ப கேள்வியே. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் 5 o'clock 6 o'clock வந்து ஃப்ரெண்டு எழுப்புறான், என்னடா பிரச்சனை, ஏதா பிரச்சனையா அப்படின்னு. அப்போதான் எனக்கு ரியலைஸே ஆகுது இங்கே வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு. தம்பி நான் பல மறதி கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எப்படி மறந்தீங்க இதை? ஸோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு. அப்பாடா மறந்துட்டேன்னு இவர் சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அதனாலே நான் தூங்குறதே இல்ல. ஓ அங்க போய் படுத்துருவாப்ல. அதனால இப்ப தூக்கமே வரதில்ல. அவரும் சொல்றாரு, நீ லாக் பண்ணிட்டு தூங்கு, நான் ஸ்பேர்ல உள்ள வரேன். இல்லையே, நான் எந்திரிச்சுதான் இருக்கேன். நான் தூங்க மாட்டேன்டி, செத்தால கண்ணை திறந்துகிட்டே சாவேன். தூங்காதடா செல்லம், தூங்காத. அவங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வந்து இருந்தது சார், மேரேஜ் ஃபங்க்ஷனு. என்னை நம்பி வான்னு சொல்லி போறோம் சார். இது நேத்தே முடிஞ்சிச்சேப்பா இந்த மேரேஜ், நீங்க இன்னைக்கு போய் வந்திருக்கீங்களேப்பா. ஸ்ட்ரீட்லயே செம்மையா சிரிச்சேன் சார் நானு. காலை 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டியில முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்க. சாயங்காலம் 6 மணியா? ஃபேன் லைட் போடுறது கூட மறந்துற டைப் தான் சார். என்ன பண்ணுவாரு, பாத்ரூம்ல போய் ஒரு 1/2 hour உட்காந்துக்குவாரு. நீ ஒருத்த உள்ள போய் 1 மணி நேரம் குடும்பம் நடத்திட்டு இருந்தா மத்தவங்க அவதி பண்ண மாட்டா, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? உட்கார்றதுக்கு முன்னாடியே ஏசியை போட்டு விட்டு போயிருவார் ரூம்ல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டைரக்டா ஆஃபீஸ் கிளம்பிடுவார். ஒரு 2 hours கழிச்சு போய் பார்த்தா ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஹஸ்பண்ட் தானே எப்படி மறந்துடுவாரு. இவரை நம்பாதீங்க, இது சாதாரணமான ஆள் இல்ல. ஃபோன் பண்ணி ஏசி ஆஃப் பண்ணாம போனேன், அதுக்கு தான் நான் கத்துறேன்னு அதை சொல்லவே மாட்டாங்க. சஸ்பென்ஸ் ஓடியே சார்.
ஃபோன் பண்ணி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாத்திரம் உடைக்கிறது. இங்கே பாரு எதுக்கு நான் உடைக்கிறேன்னு தெரியுமா, அவள் எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிறான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அது ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டையை மெதுவா திருப்புறீங்க? சார் கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுது சார். டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்டா ஏசி ஓடுச்சுன்னா காசு கரியாகுமே. சார் நான் சொல்றேன் சார், அவர் மொபைல் பார்த்துக்கிட்டே ரெடி ஆவார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஏசியே போடாம கிளம்பலாம்லன்றது தான். மனுஷன் நல்லா சம்பாரிச்சு வாழ்றான், குளிச்சுட்டு வந்தானே உனக்கு வேர்க்கும், அந்த ஏசி போட்டுக்க கூட கூடாது அவன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் மறந்துடுது. அதனால இந்த பொறுப்பெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க. 10 ஐட்டம் சொல்லி அமிச்சா 2 ஐட்டம் மறந்தது, ஞாபகம் மறதி. ஓகே பரவாயில்ல, சொல்லி அனுப்புறதே 2 தான், அதுல ஒண்ணு மறந்துட்டு வந்துருவாரு. ஐயோ அசிங்கப்படுத்திட்டாளே, ஐயோ அவமானப்படுத்திட்டாளே. எல்லாமே நம்மளே போறது, இது சம்பந்தப்பட்ட பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டாச்சு. ஃபைனான்ஸ் சார். ஃபைனான்ஸ்னா சம்பளத்தை வாங்கி என் கையில கொடுத்துட்டு நீ அமைதியா வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்க, அந்த மாதிரியா? அப்ப இந்த ஃபினான்ஸ் பொறுப்பெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க மறந்துறீங்கிறாங்க. அதை கொடுத்துடலாமாங்க? கேட்க மாட்டாரு சார், நான் எத்தனை வாட்டி கேட்டேன். விட்டு பிடிக்கிறா கொடுக்க மாட்டேன்னா அது ஒரு பயம் தான். அவங்க பயம் அவங்க எங்கிட்டயும் இருக்கும். எல்லாம் போய் கடைசியில் நம்ம கிட்ட ஒரு 20,000 25,000 நம்ம கைக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது சுத்தமா இருக்காது. ஏன்னா அவங்க அதுலயும் வந்து போட்டுருவாங்க. நானே எடுத்துக்கிறேன். மறந்துட்டோம் நம்ம மறந்து வியாதிக்காரன் மாதிரியே அவங்க உண்மையிலேயே நம்மளுக்கு வியாதி தானோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. ஏன் ஒரு மறதி உள்ள கணவனை உருவாக்க பாக்குறீங்க? ஏதாச்சும் ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் நம்ம எங்க இறக்குறதுன்னு தெரியாது. அவர் லைட்டா ஏதாச்சும் மறந்தா அதை வச்சு ஒரு பெரிய சண்டையாக்கி அந்த ப்ரெஷர் அப்படியே இறக்கிக்கிறது. பர்ஸை வச்சுட்டு போயிடுவாரு, நான் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துப்பேன், அவருக்கு தெரியாது. இப்ப நான் கட்டிட்டு இருக்க சாரி அதுல தான் சார் எடுத்தது, அந்த மாதிரி சேவ் பண்ணி. என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு புத்திசாலித்தனம்.